J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 12, The Polyjuice Potion. இந்த தாக்குதல்களெல்லாம் பற்றி இன்னும் டெய்லி ப்ராஃபிட் செய்தி வெளியிடாதது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவன் ஏதோ யோசனையோடையே பேச்ச தொடர்ந்தான். அநேகமாக டம்பிள்டோர் தான் இதெல்லாம் மூடி மறைக்க பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரலைன்னா அவர் வேலையிலிருந்தே நீக்கப்பட்டுருவார். இந்த ஸ்கூலுக்கு நேர்ந்த ரொம்ப மோசமான விஷயமே இந்த டம்பிள்டோர் தான்னு அப்பா எப்பவுமே சொல்லுவார். அவர் ஒரு ஒழுக்கமான தலைமை ஆசிரியராக மட்டும் இருந்திருந்தா இந்த கிரீவி மாதிரியான சாக்கடையெல்லாம் உள்ள அனுமதிச்சிருக்கவே மாட்டார். மேல்ஃபாய் ஒரு கற்பனை கேமராவை கையில் வச்சுக்கிட்டு புகைப்படம் எடுக்கிறது போல பாவனை செஞ்சு காலின் மேல இருந்த அவ்வளோ வன்மத்தையும் கொட்டி அதே சமயம் தத்ரூபமாக அவனை போலவே நடிச்சு காமிச்சான். பாட்டர், நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கவா பாட்டர்? உங்க கையெழுத்து கிடைக்குமா? நான் உங்க காலனியை நாக்காலேயே நக்கி சுத்தம் பண்ணலாமா? தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டர். மேல்ஃபாய் தன்னுடைய கைகளை கீழே போட்டுட்டு ஹாரியையும் ரானையும் பார்த்தான். உங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு? ரொம்ப தாமதமா ஹாரியும் ரானும் கட்டாயப்படுத்தி சிரிப்பை வரவழைச்சாங்க. ஆனா மேல்ஃபாயை பார்க்க திருப்தி அடைஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா பொதுவாகவே கிராபும் காயலும் எல்லாத்தையுமே மெதுவாக தான் புரிஞ்சுப்பாங்கங்கிறதால அவனுக்கு சந்தேகம் வரல போல. புனிதமான பாட்டர், மட்பிளட்ஸுடைய நண்பன் அப்படின்னு மேல்ஃபாய் ரொம்ப நிறுத்தி நிதானமாக சொன்னான். ஒரு மந்திரவாதிக்குரிய முறையான உணர்ச்சி இல்லாத இன்னொரு ஆள் இவன். அப்படி மட்டும் இருந்திருந்தா தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆடுற அந்த மட்பிளட் கிரேஞ்சர் கூடலாம் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பானா? அப்புறம் எல்லாருக்கும் இவன் தான் ஸ்லிதரின் வாரிசுன்னு ஒரு நினப்பு வேற. ஹாரியும் பரபரப்பா மூச்சை பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சில வினாடிகள்ல அது தான்னு மேல்ஃபாய் சொல்லிடுவான்னு அவங்க உறுதியா நம்பினாங்க. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு தன்னைத்தானே நொந்துகிட்ட மேல்ஃபாய், நிச்சயமா நான் அவங்களுக்கு உதவி இருப்பேன். அதை கேட்ட ரான் வாயடைச்சு போய் நின்னான். அதனால கிராபுடைய முகமும் வழக்கத்தை விட கூடுதல் முட்டாள்தனமா தெரிஞ்சது. அதிர்ஷ்டவசமா மேல்ஃபாய் அதை கவனிக்கல. ஆனா ஹாரி சமயோஜிதமா யோசிச்சு, ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஒரு சின்ன யூகமாவது உனக்கு இருக்குமே அப்படின்னு கேட்டதும், எனக்கு தெரியாதுன்னு உனக்கே தெரியும்ல காயல், எத்தனை தடவை அதையே உன்கிட்ட நான் சொல்றது அப்படின்னு மேல்ஃபாய் எரிச்சலோட கத்திக்கிட்டு இருந்தான். கடந்த முறை அந்த ரகசியரை திறக்கப்பட்டப்போ என்ன நடந்ததுன்னு அப்பா வேற என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நிச்சயமா அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனால எல்லாம் அவர் பள்ளியில இருந்த காலத்துக்கு முந்தையதா தான் இருக்கணும். ஆனாலும் அதை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும். அதையெல்லாம் ரகசியமா மூடி மறைச்சிட்டாங்கன்னு, எனக்கு அதை பத்தி அதிகமா தெரிஞ்சா மற்றவங்களுக்கு அது சந்தேகத்தை உண்டாக்கும்னு அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். கடந்த முறை ரகசிய அறை திறக்கப்பட்டப்போ ஒரு மட்பிளட் இறந்து போயிருக்கு. அதனால இந்த முறையும் அவங்கள ஒருத்தர் இறந்து போறது காலத்தின் கட்டாயம்னு நான் அடிச்சு சொல்றேன். அது அந்த கிரேஞ்சரா தான் இருக்கணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு புலகாங்கிதமா சொன்னான். ரான் கிராபுடைய ராட்சச கைமுட்டிகளை முறுக்கிக்கிட்டு இருந்தான். ரான் மட்டும் மேல்ஃபாயை தாக்கிட்டா அவங்க யாருங்கிற உண்மை தெரிஞ்சிரும்னு உணர்ந்த ஹாரி ரானை எச்சரிக்கிற விதமா பார்த்துட்டு, அப்போ கடந்த முறை ரகசிய அறையை திறந்தவங்க பிடிபட்டாங்களான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஓ ஆமாம், அது யாரா இருந்தாலும் நிச்சயம் அவங்க பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. அநேகமா இன்னும் ஆஸ்கபான் சிறையில தான் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னது ஆஸ்கபானா? ஆஸ்கபான் மந்திரவாதிகளுக்கான சிறைச்சாலை அப்படின்னு காயலை நோக்கி நம்ப முடியாத பார்வை பார்த்தபடியே மேல்ஃபாய் சொன்னான். சத்தியமா சொல்றேன், நீ இதுக்கு மேலையும் மந்தமா இருந்த வாழ்க்கையில பின்னோக்கி தான் போகணும். அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலியில அமைதியற்ற முறையில நெளிஞ்சபடியே, அப்பா என்கிட்ட இது எதுலையும் தலையிடாம ஒதுங்கி இருக்கும்படியும் ஸ்லிதரினோட வாரிசு அவன் வேலையை செய்யட்டும்னு சொல்லி இருக்காரு. இந்த பள்ளியில இருக்க மட்பிளட் அசுத்தங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டப்பட வேண்டியது அவசியம். ஆனா அதுக்காக அதுலலாம் நாம சிக்கிக்க கூடாதுன்னு தான் அவரு சொல்றாரு. நிச்சயமா இப்ப அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். போன வாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் எங்க மாளிகையில திடீர் சோதனை நடத்த வந்துச்சு தெரியுமா? ஹாரி வலுக்கட்டாயமா காயலோட மந்தமான முகத்துல அக்கறையான பாவனையை கொண்டு வர முயற்சி பண்ணினான். அப்பா கிட்ட ரொம்ப மதிப்புமிக்க சில டார்க் ஆர்ட்ஸ் பொருட்கள்லாம் இருக்கு. ஆனா நல்ல வேளையா எங்க வரவேற்பு அறைக்கு அடியில எங்களுக்கு ஒரு தனி ரகசிய அறையும் இருக்கு. ஓ அப்படின்னு ரான் ரொம்ப உற்சாகமா கூச்சலிட்டான். சட்டுன்னு மேல்ஃபாய் அவனை திரும்பி பார்த்தான். ஹாரியும் கூட அவனை பார்த்தான். ரானுடைய முகம் சிவந்து போயிருந்தது. அவனோட முடி கூட சிகப்பா மாற தொடங்கி இருந்தது. அவனோட மூக்கு மெல்லமா நீள தொடங்கி இருந்தது. அவங்களுடைய 1 மணி நேரம் கடந்துடுச்சு. ரான் மறுபடியும் தன்னுடைய பழைய உருவத்துக்கு மாறிக்கிட்டு இருந்தான்.
அவன் திடீர்னு ஹாரிய ஒரு வித திகிலோட பார்த்ததை பார்த்தா ஹாரியோட உருவமும் பழைய நிலைமைக்கு மாற தொடங்கி இருக்கணும். அவங்க 2 பேரும் சட்டுன்னு குதிச்செழுந்து நின்னாங்க. ஐயோ, என் வயிற்றுக்கு மருந்து அப்படின்னு ரான் வலியில துடிக்கிற பாவனையில முணுமுணுத்தான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாம ஸ்லிதரின் காமன் ரூம் நீளத்துக்கு தலை தெறிக்க ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. காமன் ரூம் நுழைவு வாயில் இருந்த கல் சுவரை நோக்கி தாவி நடைபாதையில பாஞ்சாங்க. மால்ஃபாய் எதையும் கவனிச்சிருக்க கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே ஆண்டவனை வேண்டிக்கிட்டாங்க. காயலுடைய பிரம்மாண்ட காலணிகளுக்குள்ள தன்னுடைய கால்கள் நழுவுறத ஹாரி உணர்ந்தான். தன்னுடைய உருவம் சுருங்க சுருங்க அணிஞ்சிருந்த மேலங்கிய சுருட்டி பிடிச்சு தூக்கிக்க வேண்டியதா போச்சு. அவங்க இருண்ட நுழைவு வாயில் படிக்கட்டுகள்ல ஏறி போனாங்க. அங்கிருந்த அலமாரியில அவங்க அடைச்சு வச்ச கிராப் அண்ட் காயலுடைய மந்தமான இடிப்பு சத்தம் கேட்டது. அந்த அலமாரிக்கு வெளியேயே அவங்க அணிஞ்சிருந்த காலணிகளை கழட்டி விட்டுட்டு வெறும் காலுறைகளோட பளிங்கு படிக்கட்டுகள்ல ஏறி மோர்னிங் மிட்டல் குளியலறைய நோக்கி வேக வேகமா ஓட்டம் எடுத்தாங்க. பரவாயில்ல, நிச்சயமா இத ஒரு முழு நேர விரயம்னு சொல்லிட முடியாது அப்படின்னு குளியலறை கதவை மூடினபடியே ரான் மூச்சிறைக்க சொன்னான். இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடத்துறது யாருன்னு நாம இன்னும் கண்டுபிடிக்கலன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா நாளைக்கே அப்பாவுக்கு கடிதம் எழுதி மால்ஃபாய் வீட்டு வரவேற்பறைக்கு அடியில சோதனை செய்யும்படி சொல்ல போறேன். ஹாரி அங்கிருந்த விரிசல் அடைஞ்ச கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்த்தான். அவன் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தான். அவன் தன்னுடைய கண்ணாடியை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ரான் ஹெர்மாயினி இருந்த சிற்றறையோட கதவை தட்டினான். ஹெர்மாயினி, வெளியே வா, உன்கிட்ட சொல்றதுக்கு எங்க கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு ஹெர்மாயினி கீச் குரல்ல கத்துனா. ஹாரியும் ரானும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. என்ன ஆச்சு? இந்நேரத்துக்கு நீ பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கணுமே, நாங்க 2 பேரும் கூட அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே மோர்னிங் மிட்டல் சிற்றறை கதவு வழியா சட்டுன்னு நழுவி மிதந்து வந்தா. ஹாரி இதுவரை அவளை அவ்வளோ சந்தோஷமா பார்த்ததே இல்ல. ஹோ, நீங்களே பாக்குற வர காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்க சகிக்கல. சிற்றறை கதவோட தாழ்பால் விலகுற சத்தம் கேட்டது. ஹெர்மாயினி தன்னுடைய மேலங்கிய தலைக்கு மேல இழுத்து போத்திக்கிட்டு விம்மி விம்மி அழுதபடியே வெளியே வந்தா. என்னாச்சு அப்படின்னு குழப்பத்தோட தயங்கி கேட்ட ரான், மில்லிசென்ட்டுடைய மூக்கு உனக்கு இன்னும் அப்படியே இருக்குதா என்ன? ஹெர்மாயினி தன்னுடைய மேலங்கிய கீழிறக்கினா. அத பார்த்த ரான் அதிர்ச்சியில பின்வாங்கி தண்ணீர் தொட்டி மேல போய் மோதினான். அவ முகம் முழுக்க கருப்பு நிற ரோமங்கள் நிறைஞ்சிருந்தது. அவ கண்கள் மஞ்சள் நிறமா மாறி இருந்தது. அவ தலைமுடிக்கு நடுவுல நீண்ட கூர்மையான காதுகள் துருத்திக்கிட்டு இருந்தது. இது ஒரு பூனையோட முடி அப்படின்னு அவ கதற ஆரம்பிச்சா. மில்லிசன் புல்ஸ்ட்ரோட் கிட்ட நிச்சயம் ஒரு பூனை இருக்கணும். இந்த மருந்து விலங்கு உருவங்களா மாறுறதுக்கு பயன்படுத்த கூடாத ஒண்ணு. ஐயையோ அப்படின்னா ரான், உன்னை எல்லாரும் பயங்கரமா கேலி பண்ண போறாங்க அப்படின்னு மிட்டல் ரொம்ப மகிழ்ச்சி பொங்க சொன்னா. பரவாயில்ல ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி ரொம்ப வேகமா சொன்னான். நாங்க உன்னை ஹாஸ்பிட்டல் விங்க்கு கூட்டிட்டு போறோம். மேடம் பாம்ஃப்ரீ ஒருபோதும் அதிக கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஹெர்மாயினி அந்த குளியலறையை விட்டு வெளியே வர சம்மதிக்க வைக்க அதிக நேரம் பிடிச்சது. மோர்னிங் மிட்டல் வேற பலத்த சிரிப்போட அவங்கள வழி அனுப்பி வச்சா. உனக்கு வால் முளைச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் வர காத்திரு